அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய சல்லியர்கள் அப்படின்ற ஒரு சூப்பர்பான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட மெயின் பிளாட்டை பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படுறது தான். இதனால இதுல நிறைய பேர்களையும் அந்த இடத்தோட பேரையும் மாத்தி நமக்காக பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இது யார சொல்றாங்க அப்படின்றது நமக்கு கண்டிப்பா புரியலாம். ஸோ அப்படி புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் நிறைய வகையில கனெக்ட் ஆகலாம். சரி, இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் செல்லிய ஒரு ராணுவ படியை காமிக்கிறாங்க. அவங்க யார் என்ன அப்படின்றதெல்லாம் விவரிக்கல. அவங்க கிட்ட ஒரு 2 பிணைய கைதிகள் இருக்காங்க. அவங்களோட முகத்தை மூடிட்டு அவங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அவங்களோட தலையில சுட்டு அந்த இடத்துல அவங்க ரத்த வெள்ளத்துல துடி துடிக்க இறந்து போறாங்க. அவங்க இறந்து போற வரைக்கும் பார்த்துட்டு இவங்க அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்புறாங்க அப்படின்ற ஒரு கொடூரமான விஷயத்த இங்க நமக்கு காமிச்சிட்டு கற்பனை தமிழ்நாடு எல்லை பகுதிக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு 2 பேர் ஒரு பர்டிகுலர் படகை தேடி போய்கிட்டே இருக்கும்போது அந்த படகை பாக்குறாங்க. தங்களால முடிஞ்ச நிறைய பெட்டிகள், அதாவது மருத்துவ பெட்டிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்பிக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க ஒரு நபருக்கு எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியல. இதனால கூட வந்திருக்க நபர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மூலமா இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூர்வக்குடியா இருந்தது தமிழ் மக்கள் தான். அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல பூர்வக்குடியா இருந்தது அவங்க தான். அதுக்கப்புறமா தான் அது குறைஞ்சது ஒரு 400 வருஷம் கழிச்சு தான் சிங்க தேசத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வெள்ளக்காரங்க நம்ம நாட்டை ஆண்டுகிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல சிங்க தேசத்துக்கு இங்க இருந்து போகும்போது கையில எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு போயிட்டான். இதனால அவங்க தமிழ் தேசத்தை சேர்ந்த யாரும் இங்க இருக்கக்கூடாது, அவங்க அடிமையா தான் இருக்கணும், செத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல கொடுமைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொடுமைகள் எல்லாத்தையும் பார்த்து ஒரே ஒரு நபர் மட்டும் வெகுண்டு எழ ஆரம்பிக்கிறாரு. அவரோட பேர் கரிகாலன் அப்படின்றது. ஸோ பெரிய தமிழ் தேசத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. இவர் கூட ஒரு படையை சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த நிலப்பிரிவுல ஒரு பக்கம் சிங்க தேசமும் இன்னொரு பக்கமும் தமிழ் தேசம் இருக்கு. ஸோ அவங்களோட எல்லை பகுதிக்குள்ள இன்னும் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளால முடிஞ்ச உதவியான இந்த மருத்துவத்தை தான் நாம கொண்டு போய் சேர்க்கிறோம். அண்ட் மருத்துவம் அங்க எந்த அளவுக்கு பயன்படுது அப்படின்னா மொத்தம் அதுல 3 பிரிவுகள் இருக்கு. முதல் பிரிவு என்ன அப்படின்னா அந்த களத்துல நின்று, அதாவது போர் செய்யும் போது அங்க நின்று உதவுறது. 2வது பிரிவு என்ன அப்படின்னா பங்கர் மூலமா, அதாவது நிறைய இடங்கள்ல பள்ளம் தோண்டி அங்க மக்களுக்கு, அதாவது அடிப்பட்ட மக்களுக்கு உதவுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 3வது பிரிவு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு உதவுறது. ஸோ இவங்க எல்லாரையுமே தான் நம்ம சல்லியர்கள் அப்படின்ற மாதிரி அழைக்கிறோம். இவர் பெரிய எக்ஸ்பிளனேஷனை இங்க கொடுக்கும்போது அப்படியே கட் பண்ணி சிங்க தேசத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் நடுவுல இருக்க ஒரு எல்லை பகுதியை காமிக்கிறாங்க. அந்த எல்லை பகுதியை நாம கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக சிங்க தேசம் இருக்கு இல்லையா, அந்த ராணுவ படைகள் எல்லாருமே கண் எடுத்துக்கிட்டு முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இதனால தமிழ் தேசத்துல இருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 சைடும் பயங்கரமான தாக்குதல்கள் போய்கிட்டே இருக்கு. எதிரில், அதாவது சிங்க தேசம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 5 பேர் கிட்ட வந்தாங்கன்றப்போ 4 பேர் அந்த இடத்துல இறந்து போக ஒரே ஒரு நபர் மட்டும் பலத்த காயங்களோட அங்க உயிருக்கு போராடுற நிலைமையில இருக்காருன்னு இருக்கும். அவர் கையில ஆயுதம் இல்லை. இதனால அவரை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி பங்கர்னு சொன்னோம் இல்லையா, அங்க தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல சிங்க தேசத்தை சேர்ந்த ஒரு கர்னலை காமிக்கிறாங்க. அவர் ஏர்போர்ஸ்ல இருக்க ஒரு நபரை கூப்பிட்டு நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம இப்போ இங்க அடி வாங்கிட்டோம், அதை திருப்பி கொடுத்தாகணும், அதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி பங்கர்ல காமிக்கிறாங்க. ஸோ A3 A1 அப்படின்ற மாதிரி ஒரு 4 பிரிவுகளா பங்கர் இருக்கு. அதுல A4 அப்படின்ற பங்கர்ல அடிப்பட்ட சிங்க தேசத்தை நபரை கொண்டு வராங்க. அவருக்கு முதலுதவி அளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பங்கர்ல 2 லேடி டாக்டர் இருப்பாங்க. ஒரு டாக்டருக்கு அழைப்பு வந்ததால அவங்க அந்த பங்கரை விட்டு போறாங்க. இதுல ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் A4ல இப்ப இருக்காங்க. அவருக்கு முதலுதவி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்க பங்கர் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் இவங்களோட குழுக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க வேக வேகமா அந்த A4ல இன்னொரு டாக்டர் அனுப்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மனுஷன், அதாவது அனுப்புறதா சொல்லிட்டு இருந்த அந்த மனுஷன் ஒரு பெரிய ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காரு. அவர் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இங்க சிங்க தேசத்தை சேர்ந்தவங்க ஒரு பெரிய அட்டாக்க பிளான் பண்ணிட்டாங்க. அது என்ன அட்டாக் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இவங்க சோல்ஜர்ஸை தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மருத்துவ குழு அட்டாக் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட ப்ரையாரிட்டியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள நம்ம அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க, இறப்பு எண்ணிக்கையும் அதிகமாயிடும், அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தானே அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு. கரெக்டா அதிகாலையில வான்வழி தாக்குதல் நடத்தணும் அப்படின்றது இவங்களோட பிளான அமைஞ்சு முடியுது. அதே சமயத்துல பங்கர்ல காமிக்கிறாங்க அந்த நபருக்கு முதலுதவி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தன்னை தாக்குதல் நடத்த போறாங்க, அதாவது இந்த பங்கர்ஸ் எல்லாத்தையும் தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுக்காக இவங்க தயாரா இருக்க அதே சமயத்துல போராளிகள் நிறைய பேர் இந்த பங்கரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு போராளி
தன்னோட கைகள்ல இருக்க கயிறை பாக்குறாரு. அவர் அந்த கயிறை பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. அதுல தன்னோட காதலியோட ஒரு சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல தமிழ் தேசத்துல நிறைய மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க, போராளிகள் தேவைப்படுது அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த நபர் ஒரு போராளி தான். இதுக்காக அங்க கிளம்பும் போது இவரோட காதலிக்கு இது பெருந்தன்மையா இருக்கு, எனக்காக நீ உயிரை விட்ட அப்படின்னா ஒரு பெண்ணுக்காக உயிரை விட்டுன்னு இருக்கும், ஆனா நாட்டுக்காக உயிரை விட்ட அப்படின்னா அது எனக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு மாதிரி அவரை அனுப்பி வைக்க அவர் போகும்போது ஒரே ஒரு வார்த்தை தான், நான் போறவன் திரும்பி வரலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க அவங்க சோகமா திரும்புறாங்க. அப்படியே கற்பனா பிரசன்ட்ல. சோ இவர் தனக்குள்ள இருக்க காதல் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தேசத்துக்காக பயணிக்கிறார் அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அதே சமயத்துல சிங்க தேசத்தோட ஒரு கர்னல் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங்ஸ்ல 2 மிலிட்டரி ஆளுங்க வந்து கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த கர்னல் தான் இதுக்கு தலையா இருப்பாரு. ஸோ அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, வான்வழி தாக்குதல் நடத்த போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அது அதிகாலையில தான் நடக்க போகுது, நாம அது வரைக்கும் சும்மா இருக்க கூடாது, எதையாவது ஒன்றத்தை பண்ணி ஆகணும், அண்ட் யாரையாவது சாகடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க அதுக்கு முன்னாடியே நம்ம நிலவழி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளானை போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இங்க அந்த A4 பங்கர்ல காமிக்கிறாங்க, அடிபட்டு கிடந்தவருக்கு முதலுதவி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு தேவைப்பட்ட டாக்டர் அங்க வர ஆரம்பிக்கிறார். சோ இவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பங்கர்ல வேலை செய்யறது இதுதான் முதல் முறை அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்ததோ இவர் அதாவது அடிபட்டு கிடக்குறாரு, அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க கொண்டு போக இந்த 2 மருத்துவர்களும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, நான் மருத்துவர் இருக்கா இல்லையா, அவர் பட்டப்படிப்பு எல்லாமே படிச்சுட்டு வெளிநாட்டுல கூட வேலை கிடைச்சிருக்கும், ஆனா போகாம நம்மளோட தேசத்துக்காக நாம உழைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த எதிரில் இருக்கவங்களும் ஏதோ ஒரு டிராஜடியான சம்பவத்தை அனுபவிச்சுட்டு தான் இங்க வந்து இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது என்ன ஏது அப்படின்றத அவங்க இப்ப ரிவீல் பண்ணல. நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, அவன் ஆயுதம் இல்லாம நம்மளை காப்பாத்து அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்தான் அப்படின்னா கண்டிப்பா நம்ம முதலுதவி கொடுத்துதான் ஆகணும். அதுல ஒரு பாகுபாடும் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியில சண்டைகள் போக ஆரம்பிக்குது. அதுல ஒரு நபர் பயங்கரமான காயங்களோட இவங்களோட பங்கருக்கு வந்து சேர்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். வந்த நபர் யாருன்னா, இது நேரம் வரைக்கும் சின்னதா ஒரு லவ் ட்ராக் போச்சு இல்லையா, அந்த நபர் தான். சோ பயங்கர காயங்களோட அங்க அனுமதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க தங்களாலான முதலுதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட கைகள்ல இருக்க அந்த கயிறு பார்க்கும்போது இவருக்குள்ள ஏதோ ஒரு கதை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவரோட உயிர் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி தங்களாலான முதலுதவிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவருக்கு மேலும் உதவி தேவைப்படுது, பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை. வெளியில பயங்கரமான பதட்டமான சூழல். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. உங்களோட டீமுக்கு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. அது மூலமா ஒரு வண்டியை வர வச்சு அந்த நபரை அங்க இருந்து கொண்டு போறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு எங்க காமிச்சிட்டு இந்த எல்லா வேலைகளையும் அந்த லேடி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க தனியால தான் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா புதுசா வந்தவருக்கு இந்த இடம் புதுசு அப்படின்றதுனால. சோ இந்த விஷயத்த அவர் கவனிச்சுட்டு, உங்களுக்கு வேற உதவி ஆட்களே தேவைப்படாது போலயே, எல்லா வேலைகளும் நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆமா எதுக்காக நீங்க இங்க வந்து சேர்ந்தீங்க அப்படின்ற விஷயத்த இன்னும் சொல்லலையே, அதை சொல்லலாமே அப்படின்ற மாதிரி அவங்கள வற்புறுத்தி கேட்கும்போது சிங்கராணுவத்தை சேர்ந்த இன்னொரு நபர் அடிப்பட்டு அந்த இடத்துக்கு வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருக்கு முதலுதவி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய காயங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. சோ அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட பிளாஷ்பேக் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இதுல இவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களோட கனவு எல்லாமே ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், அந்த தேசத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இவரோட அப்பாவோ அதே மாதிரி ஒரு ஆள் தான், தேசத்துக்காக போராடுறவர். இவரோட ஃபேமிலி அதுக்காக தான் இருக்காங்க. தங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, அந்த ரத்த சேமிப்பு முகாம் ஒன்று அனுப்பி ரத்தங்கள் எல்லாத்தையும் அந்த போராளிகளுக்கு அனுப்பிடணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல்ல மாதிரி ராணுவம் கிடையாது, பயங்கர கெடுபடி ஆயிட்டாங்க. நம்ம இந்த விஷயத்த தெரியாம தான் பண்ணி ஆகணும். அண்ட் ஒருத்தரா நம்மளோட வீட்டுக்குள்ள வந்து அந்த ரத்தத்தை கொடுத்துட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு படுத்துறாங்க. நம்மளோட நாட்டுக்காகவும் நமக்காகவும் தான் நம்மளோட போராளிகள் அங்க வெளியில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம நம்மளோட உயிரை விதையா விதைப்போம், அது கண்டிப்பா மரமாகி நம்மளோட மக்களை காப்பாற்றோம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே இதுக்கு அடுத்த நாள் காலையில ஒருத்தரா வந்து பிளட்டை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அது கூடவே இதை பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களோட பங்குக்கு ரத்தத்தை கொடுக்குறாங்க. அப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நீங்க மத்த வேலைகளை பாருங்கப்பான்னு சொல்லி குலதெய்வ கோயிலுக்கு தன்னோட ஃப்ரெண்டோட போறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிக்க, அதே சமயத்துல இவங்க ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்க விஷயம் அந்த மிலிட்டரி ஆளுங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அவங்கள நோக்கி வந்துகிட்டே இருக்க இவங்க அது எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுகிட்டே இருக்க கட் பண்ணி கோயில்ல இருக்க அந்த குழந்தைய காமிக்கிறாங்க. சாமி எல்லாத்தையும் வேண்டிட்டு, என்னோட நாட்டு மக்களுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும், நான் வெளிநாடு எல்லாம் போக மாட்டேன், படிச்சு முடிச்சுட்டு நம்மளோட போராளிகளுக்காக முடிஞ்ச உதவிகளை செய்வேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே இருக்க இங்க அந்த மிலிட்டரி ஆளுங்க உள்ள வராங்க. நமக்கு தெரியாம நீங்க நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுமா, வீட்டுல இருக்க எல்லாரையும் பிடிச்சி வண்டியிட வைக்கிறாங்க, கட்டி போடுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லா இடத்தையும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க கலெக்ட் பண்ண அந்த ரத்தம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடைக்குது. ஓ, ரத்தம் இங்க இருந்து போராளிகளுக்கு போகுதா, இங்க இருந்து அந்த அடிச்சாக்கணுமே அப்படின்னு மாதிரி அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் கீழே அடிச்சு நாசம் பண்ணிட்டு அங்க இருக்க 3 பேரையுமே கொடூரமான
முறையில சாகடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பா இருக்கா இல்லையா, சாக போறோம்னு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு மண்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தலையை தூக்கிக்கிட்டே இறந்து போறாரு அப்படின்ற மாதிரியும், அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட பிணங்கள் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே அந்த ராணுவம் கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு ஊர் மக்கள் மொத்த பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை ஓடி வந்து பாக்குது, வீடு முழுக்க ரத்தம், எங்கெங்கெல்லாம் ரத்தம் சிந்தி கிடக்குதோ அந்த எல்லா இடத்தையும் பார்த்து கண்ணீர் மல்க நின்றுகிட்டே இருக்கும். இவங்களோட உறவினர்கள் இவங்களை இங்க இருந்து கொண்டு போறாங்க. இவங்களுக்கு ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றதா கனவு இல்லையா, அந்த கனவை நோக்கி இவங்களை பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சர்டிபிகேட் எல்லாத்தையும் மாத்தி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி இதில் இன்க்ளூட் பண்ணி அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்களுக்கு டாக்டர் சீட்டும் படிக்க தேவையான விஷயங்களும் கிடைச்சிருச்சு. இவங்களே இப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, உன்னோட அப்பா தான் அந்த மாதிரி வழியில போய் இறந்து போயிட்டாரு, நான் சொல்றதை கேளுமா, நீ எங்கேயாவது வெளிநாடு போய் செட்டில் ஆயிடும்பான்னு சொல்ல இவங்களோட எண்ணம் எல்லாமே இந்த போராட்டத்துல கலந்துக்கணும், போராளிகளுக்கு உதவணும் அப்படின்றதா. சோ அன்னைக்கு பாதையை தேர்ந்தெடுத்தவங்க தான் இன்னி வரைக்கும் அந்த பாதையில நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதிகாலை ஆகுது, தாக்குதல்கள் நடக்க ஆரம்பிக்குது. சோ எல்லா பங்கரும் ஆபத்துல இருக்கு அப்படின்றத உணர்ந்துகிட்டு ஒருத்தரா காலி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த கொல்லணும் அப்படின்ற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் ஒரு பக்கம் கண்ணை எடுத்துக்கிட்டு பங்கரா போக ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையும் தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் பார்த்து தமிழ் தேச ஆளுங்களால இவர் சுடப்பட்டு அந்த இடத்துல இறந்து போறாரு. யார் ஒருத்தர் பங்கர் முழுக்க ரத்தமா நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாரோ அந்த நபரே இப்ப இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு இவங்க சிங்க தேசத்தோட ஆள ஒருத்தரை வச்சிருக்காங்க, அடிப்பட்ட நிலையில வச்சிருக்காங்க. சோ அவரை தூக்கிக்கிட்டு இவங்க 2 பேரும் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் இந்த விஷயங்களை லைட்டா பார்க்கும்போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு பிளாஷ்பேக், இவர் சிங்க தேசத்தை சேர்ந்தவர் தான் இல்லையா, இந்த தமிழ் தேசத்தை சேர்ந்த 2 பெண்களை இவர் சிறை பிடிக்கிறார். இவங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடூரமான முறையில சாகடிச்சுட்டு போக, ஆனா அதுக்கு பதிலா இவங்க அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தால இவரோட கண்கள் கலங்க ஆரம்பிக்குது அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு 2 பேர்ல ஒருத்தர், அதாவது அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, ஆண் டாக்டர், அவர் மட்டும் அடிப்பட்ட நபரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுன்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நமக்கு எதிரியாவே இருந்தாலும் அவன் காயப்பட்டிருக்கான், அவனோட கையில ஆயுதம் இல்லை அப்படின்னா அவனை நம்ம காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எதிரில் இருக்க அந்த பெண் டாக்டர் சொன்ன விஷயங்கள் இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல அந்த பெண் டாக்டர் வேற ஒரு பங்கர்ல ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க நோக்கி போக்கிட்டே இருக்காங்க. உடம்பெல்லாம் பேர்வை, அந்த பேர்வைக்கு நடுவுல தான் இவங்க அந்த போராட்டத்தை நிலைநிறுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. கற்பனை ஒரு சில நாட்கள் கழிச்சு ஒரு காதல் ஜோடி ஒன்று காமிச்சாங்க இல்லையா, அந்த காதல் ஜோடியோட பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த போராட்டத்துக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்களோட காதல நான் திரும்பி வரலன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டிருப்பா இல்லையா, அப்ப இவங்க சொல்லக்கூடிய விஷயம், எனக்கும் தான் இந்த நாடு நிறைய விஷயங்களை பண்ணிருக்கு, சோ நீ போன என்ன இந்த நாட்டுக்காக நான் போராடுவேன்னு சொல்லி இந்த போராட்டத்துல இவங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நிறைய போராட்டங்கள், நிறைய பேரோட பாசம், கனவு, காதல் அப்படின்ற எல்லாத்தையுமே திறந்துட்டு தான் நமக்காக இத்தனை பேர் போராடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.